வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் நம்பர் 5. In a city, the weekly observations made in a study on the cost of living index are given in the table. Draw a frequency polygon for the data without constructing a histogram. Histogram construct பண்ணாமல் frequency polygon நிறைய சொல்லியிருக்காங்க. ஹிஸ்டோகிராம்னா என்னது? நம்ம கேப்பே இல்லாமல் போடுற பார் கிராஃப். அது போட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்ஸ் மிட் பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணி ஃப்ரீக்வன்சி பாலிகான் வரைவோம். ஸோ இப்போ வந்து ஹிஸ்டோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஃப்ரீக்வன்சி பாலிகான் வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஹிஸ்டோகிராமில் இருந்து மிட் பாயிண்ட்ஸ் எடுப்போம். ஸோ அதை டேரெக்டாக இங்கே இருக்க கிளாஸ் இன்டர்வல்லேருந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2, அதாவது 140 ப்ளஸ் 150 டிவைடட் பை 2 என்ன வரும்? 290 டிவைடட் பை 2 145. ஸோ அதுக்கு நீங்கள் எப்போவுமே இது பண்ணிகிட்ருக்காமல் இது கொஞ்சம் யோசிங்க. 140 150 கிளாஸ் இன்டர்வல் 10. ஸோ அப்போ அதோட மிடில் வேல்யூ 145. 150 160 அதோட மிடில் வேல்யூ 155. 165 175 185 195. ஸோ பட் கான்செப்ட் இது தான். இது ஆனால் 10 கிளாஸ் இன்டர்வலாக இருக்கிறதுனால நடுவில் இருக்கிற மிடில் வேல்யூ அதோட 5 யங்களாக இருக்க போகுது. சரி, ஓகே. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 140லேருந்து போட்டுக்கலாம். 140 150 160 170 180 190 200. ஸோ நம்பர் ஆஃப் வீக்ஸு மேக்ஸிமம் 20 இருக்குது. ஸோ 2 எடுத்தாலும் சரி தான், 2 எடுங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20. ஸோ 145க்கு 20ல் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே எங்கே ஆரம்பிச்சிருக்கணும்? 135ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு 145க்கு அது 5 தான். ஸோ 145க்கு 5. இங்கே 135ல் 0 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 145க்கு 5. 155க்கு 10. 165க்கு 20. 165க்கு 20. 175க்கு 9. 185க்கு 6. 195க்கு 2. அவ்வளோதான். ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ நம்ம ஹிஸ்டோகிராமாக இருந்ததுன்னா மிடில் வேல்யூஸ் எடுப்போம். திரும்ப அதை எக்ஸ் ஆக்சிஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 205ல் 0 கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி விட்டுடணும். அவ்வளோதான்.